ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராப் ஹவுஸ்னு 2025 வந்த ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான மூவி. இந்த படத்தை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம WWE சாம்பியன் பட்டிஸ்டா வந்து இதில் முக்கியமான ரோல், மெயின் ரோலே அவர் தான் பண்ணியிருக்காரு. அதாவது டபுள் ஹீரோ மாதிரி இதில் அவரும் ஒரு ஹீரோ. இந்த ஹீரோவில் இந்த கதைப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் தனியாக ஒரு ஏஜென்சிஸ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. அதாவது திருடர்கள் எல்லாத்தையும் பிடிக்கிற போலீஸ் மாதிரியே அவங்க தனியாக ஒரு ஏஜென்சிஸ், இது அமெரிக்காவில் இருக்குது. அப்படி இவங்க வச்சு நடத்திட்டு இருக்க ஏஜென்சிஸில் வந்து ஒரு நாள் திடீர்னு ஒரு பெட்ரோல் பல்கில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் அங்கே ஒரு பயங்கரமான அட்டாக் நடக்குது. அவங்க வந்து நடந்த அட்டாக்கில் நிறையா பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காயமடைகிறாங்க. ஸோ இதில் வந்து பட்டிஸ்டாவும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு சீனில் அவங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்க டீம் லீடர் வந்து இதில் பட்டிஸ்டா வந்து ரொம்ப வித்தியாசமாக நடக்கிறாரு அப்படின்லாம் யோசித்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கேருந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு கடைசியில் ஒரு 2 பேர்த்தை மட்டும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து அங்கேருந்து ஒருத்தன் சுட்டுறான். இதனால் பட்டிஸ்டாவோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ வந்து பட்டிஸ்டாவோட பையனும் அவர் வந்து எப்படியாவது அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மூவ் பண்ணுறாரு. பட் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ இதே நேரத்தில் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறத அவர் பையன் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இதில் அவங்க வீட்டு ஃபேமிலியில் கொஞ்சம் பணம் இருக்குது. அது வந்து அவங்க கள்ளத்தனமாக வந்து தப்பாக இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பையனில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை நிரூபிக்கிறாங்க. ஸோ இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவரும் இவரோட பையனும், அதை படித்தா அவரோட பையனும் சேர்ந்து அந்த ஏஜென்சிஸை யூஸ் பண்ணுற அதே மெத்தட் எல்லாத்தையுமே வந்து எப்படியாவது யூஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவரோட பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அந்த ஏஜென்சி யூஸ் பண்ணுற ட்ரிப்ஸு, அந்த கன்னு எல்லாமே வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நடக்கிற கொள்ளையப்போ வந்து எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு அங்கே இருக்க பணத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து அவங்க பணத்தை சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் சேம் இதே பக்கம் இங்கிட்டு ஒரு இடத்துல வந்து அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்கில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துக்காக வந்து தடுத்து நிறுத்தும்போது பட்டிஸ்டா உடலை வந்துடுறாரு. ஸோ இவங்க கடைசியாக ஒரு பையனை காப்பாற்றினாரா, இல்லை கடைசியில் அந்த பையன் இறந்துட்டாப்லையா, இல்லை அந்த கேங்கில் கண்டுபிடிச்சது உண்மையில் அவர் ஃப்ரெண்ட்ஸு இது பண்ணாங்களா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. படம் ஆவரேஜஸ் ஓகேனாலும் படம் பார்க்க ரொம்ப லேக் அடிக்குது. இட்ஸ் ஓகே தான். நன்றி.